Hi friends, welcome to Arjuna Academy. So friends, நம்ம போன வீடியோவில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசனில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ரைட், நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே லெசனில் சோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுதான் நெக்ஸ்ட் டாபிக். ரைட்டுங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, நிறையா கண்ட்ரிஸ்கிட்டேருந்து நிறையா நல்ல விஷயங்களை நம்ம பாரோ பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்படி பாரோ பண்ணி உருவாக்குனது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னென்ன கான்செப்ட் என்னென்ன கண்ட்ரிஸ்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரைட், அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. ஸோ இந்த பீரியட் வந்து என்ன பீரியடுங்க, நம்ம வந்து பிரிட்டிஷ் ரூலுக்குள்ளே இருந்த ஒரு காலகட்டம் தான். ஓகேவா? ஸோ அப்போவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வருது. அது என்ன அப்படின்னா, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, இட்ஸ் அன் ஆக்ட். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அப்படின்னு ஒன்று வருது. ரைட், ஸோ அதுலேருந்து நமக்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா, சென்டர் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்துட்டாலே அதான் வந்து ஃபெடரல் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனி பவர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி பவர்ஸ் இல்லையா? ஸோ இந்த கான்செப்ட்டுக்கு பேர் ஃபெடரல் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னர் அப்படிங்கிற ஒரு டெசிக்னேஷன், ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம எப்போ க்ரியேட் பண்ணுறோம்? இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் மூலமா இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம். சரி, ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி. ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேஷன் தனி, அதே மாதிரி ஜுடிஷியரி அப்படிங்கிறது ஒரு தனி கான்செப்ட் இல்லையா? ஸோ அதையும் வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? இந்த ஆக்ட் மூலயமா. நெக்ஸ்ட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். நெக்ஸ்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுங்கிறது எதுக்குங்க? எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக மெயினாக. ரைட்டா? நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில்ஸ். இது எல்லாமே வந்து எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்ட் மூலயமா எடுத்துக்கிறோம். தட் இஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. இது வந்து என்ன தான் பிரிட்டிஷர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாலும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈவன் நம்மளோட என்ன சொல்கிறது, அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறங்காட்டி நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறமும் கூட இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ அவங்களோட ஆட்சியில் இருந்தப்போ கூட சில நல்ல விஷயங்கள் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட்டுங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் எல்லாம் வந்து வேறு கண்ட்ரிஸ்கிட்டேருந்து நம்ம பாரோ பண்ணிக்கிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரிட்டிஷ், அதாவது பிரிட்டன் லண்டன்லேருந்து நம்ம வாங்கிக்கிட்ட கான்செப்ட்ஸ் பாருங்கள் என்னென்ன. பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே பாருங்கள், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்மளது இந்தியன் பார்லிமெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லையா? லோக்சபா, ராஜ்யசபா ஹெடட் பை பிரசிடென்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். நெக்ஸ்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் சிட்டிசன்ஷிப். அதாவது எந்த ஸ்டேட்டுக்கு அவங்க என்ன சொல்கிறது, எந்த ஸ்டேட்டை சேர்ந்தாங்களோ ஸோ அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். அது இல்லாமல் அமெரிக்காவுக்குன்னு ஒரு தனி சிட்டிசன்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி இந்தியாவில் கிடையாது. வேறெவர் வி ஆர், எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூல் ஆஃப் லா. ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டை வந்து நம்ம எந்த மாதிரி லீட் பண்ணி கொண்டு போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சட்டத்திட்டம் உருவாக்கி அது மூலயமா தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நாட்டையே வழி நடத்துவோம் இல்லையா? ஸோ அதான் ரூல் ஆஃப் லா. நெக்ஸ்ட் கேபினட் சிஸ்டம். ரைட், வாட் இஸ் கேபினட்? கேபினட் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ப்ரைம் மினிஸ்டர் இருக்கார். ஸோ அந்த ப்ரைம் மினிஸ்டருக்கு கீழே ஒரு இன்ஃபார்மல் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப க்ளோஸாக டிஸ்கஷன் வச்சுக்கிற சில குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ அவங்கள தான் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட், தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர். ரைட், அதாவது ஒரு பில் வந்து ஆக்டாக மாறுறதுக்கு முன்னாடி, ஓகேவா? ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அப்படின்னு வந்து லோக்சபா மாற்றி ராஜ்யசபா அப்படி மாற்றி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு ஈவன் கொடுக்கணும், சஜஷன் கேட்கணுன்னா அதை கூட ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு அனுப்பி சஜஷன் கேட்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ். ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பில் வந்து லாவாக மாறுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதையும் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? பிரிட்டன் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ப்ரீரோகேட்டிவ் ரிட்ஸ். ஓகே. ஸோ ரிட்ஸ், ஓகேவா, நம்ம ஜுடிஷியரியில் பார்ப்போம். ஸோ ப்ரீரோகேட்டிவ் ரிட்ஸ் இதெல்லாமே எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டன் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம யூஎஸ்லேருந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபஸ்ட்டு விஷயம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ. வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ?
ரிவ்யூ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? என்ன இப்போ ஒரு படம் பார்க்குறோம், ஒரு படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி ஒரு ரிவ்யூ, ஓகேவா? ஸோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், அந்த ஆப் பற்றி நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம், ஓகேவா? இது நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நம்மளோட சஜஷன் சொல்கிறோம் இல்லையா? ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட், எனி கோர்ட், ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு பரிசீலனை பண்ணுறதுக்கு பேர் தான் ரிவ்யூ, ஓகேவா? ஸோ அது எதர் ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர் எனி லா பாஸ் பண்ணுறாங்க, பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து ரிவ்யூ பண்ணலாம். இந்த லா வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை மதித்து தான் நடந்திருக்கு, கான்ஸ்டியூஷன் படி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை கான்ஸ்டியூஷன் விதி மீறி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லலாம், ஓகேவா? ஸோ கான்ஸ்டியூஷன் படி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ, ஓகேவா? ஸோ அது பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்த ஒரு தீர்மானமாகவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டாகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. அதாங்க எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேஷன் தனி, அதே மாதிரி ஜுடிஷியரி தனி. ஸோ இந்த ஜுடிஷியரிங்கிறத இதோட மிங்கிள் பண்ணிடக்கூடாது, ஓகேவா? ஸோ அதில் யாருமே தலையிடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி. ஸோ இந்த கான்செப்ட் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், ரிமூவல் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் வேர் அடாப்டட் ஃப்ரம் தி யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஒன்றும் இல்லைங்க, இம்பீச்மெண்ட்னா ரிமூவல், ஓகேவா? ஸோ பதவி நீக்கம் செய்கிறது. ஸோ பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜு, இவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செய்யலாம், ஓகேவா? என்ன சொல்கிறது, ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு காரணங்கள்னால நம்ம வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்திருக்கு? நம்ம வாங்கியிருக்கோம், யூஎஸ் கிட்டேருந்து தான் வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ நம்ம மொத்தமாக 3 பார்த்துருக்கோம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935, நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டன் கவர்மெண்ட் கிட்டேருந்து, நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ் கவர்மெண்ட் கிட்டேருந்து. தேர்டு பாருங்கள் ஐரிஷ் கவர்மெண்ட் தான் இருக்கிறதுலே ஈஸி, நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு கான்செப்ட் தான், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி தான் செய்யணும் அப்படின்னு ஆர்டர் போடுறது கிடையாது, பட் இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயந்தாங்க டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டில் இருக்குது. ஸோ அந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் இந்த கான்செப்டை நம்ம வாங்கியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடா, ஓகேவா? ஸோ கனடா கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கனடா சியில் ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? ஸோ கனடா சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படின்னா இந்த சென்டர் அப்படிங்கிறதும் சியில் இருக்குது இல்லையா, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன அப்படின்னா இந்த சென்டருக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க கெனடியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ அதுதாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபெடரேஷன் வித் அ ஸ்ட்ராங் சென்டர், ஃபெடரல் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க தான், பட் பவர்ஸ் யாருக்கு ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி, ஓகேவா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெசிடியூரி பவர்ஸ் வித் தி சென்டர். அதாவது என்னதான் இருந்தாலும் இந்த சில பவர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு, சில பவர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு கொடுத்துட்டாலும் கூட, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை பிரித்து வச்சுட்டாலுமே கூட சில டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் விட்டு போனது இருக்கும். ஸோ விட்டு போனதெல்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடியூவல் பவர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ ரெசிடியூவல் பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதுவும் எதை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் பற்றி தான் சொல்லுது. அதாவது நமக்கே தெரியும், இல்லைன்னா தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் யூனியன் லிஸ்ட் ஆர் சென்ட்ரல் லிஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து 2 கான்செப்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது சில முடிவுகள் வந்து சில சப்ஜெக்ட்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் முடிவெடுக்க முடியும், சில விஷயங்களில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து முடிவெடுக்க முடியும். ஆனால் இன்னும் சில என்ன சொல்கிறது சப்ஜெக்ட்ஸில் வந்து இன்னும் சில விஷயங்களில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முடிவு எடுக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் முடிவு எடுக்கலாம். 2 பேரும் என்ன சொல்கிறது ஒரே முடிவு எடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல. இன்கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முடிவு வேறு, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட முடிவு வேறு அப்படின்னா அந்த இடத்துல யாரோட முடிவு தான் வந்து பேசும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முடிவு தான் ஃபைனல் முடிவாக இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை தி சென்ட்ரல். ஓகே, ஸோ இப்போ கவர்னர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு கவர்னர் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கவர்னர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அப்பாயிண்டட் பை பிரசிடெண்ட். ஓகேவா? ஸோ பிரசிடெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க? கவர்னரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதர் ஒரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு சேர்த்து ஒரு கவர்னரோ யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? பிரசிடெண்ட் தான் வந்து கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ரைட், இப்போது பிரசிடெண்ட் வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க அப்படின்னா, ஸோ யார்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்கலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கிட்ட. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே கனடா கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கணும் அப்படின்னா, கனடா அதுவும் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுவும் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அதிக பவர்ஸ் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்தாலே நீங்கள் இந்த கான்செப்ட் எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா கனடாலேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். ரைட், ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். 3 விஷயம் தாங்க. அதாவது ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வணிகம். ஓகேவா? ஸோ நம்ம எந்த நாட்டோட வேணாலும் நம்ம வணிகம் பண்ணலாம். ஓகேவா? சில ரூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ்க்கு ஒபே பண்ணி நம்ம எந்த நாட்டுக்கூடையும் வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட். ஏதாவது ஒரு விஷயத்தில் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில் வந்து இப்போ லோக்சபா பாஸ் பண்ணிட்டாங்க, ராஜ்யசபாவுக்கு போயிடுச்சு. ஆனால் ராஜ்யசபாவில் வந்து பாஸ் ஆகாமல் அப்படியே நின்றுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ரூவல் கிடைக்காம நின்றுட்டே இருக்குது அப்படின்னா பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ளே, வாங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுங்க அப்படின்னு வந்து பிரசிடெண்ட் கூப்பிடுவார். ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த கான்செப்டும் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க? ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எந்த கான்செப்ட் எந்த கண்ட்ரிலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வர்றதுக்கு 95% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வைமர் கான்ஸ்டியூஷன். ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன். ஓகேவா? ஸோ ஜெர்மனினாலும் ஓகே, வைமர்னாலும் ஓகே, ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஸோ அங்கேருந்து என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா influence the constitutional provision of suspension of fundamental rights during emergency. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? யூஎஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே, நார்மல் டைம்ஸில் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனால் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி டைம் பீரியடில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதாவது இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லாக்டவுன். நம்ம இது வரைக்கும் இப்படி ஒன்று நம்ம சந்தித்ததே கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், இதெல்லாம் நம்மளோட ஃப்ரீடமாக இருந்தது. பட் இப்போ லாக்டவுனுங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி தானே, மெடிக்கல் எமர்ஜென்சி தானே நம்ம நாட்டில். ஸோ என்ன, எப்படி கர்ஃப்யூ எல்லாம் போட்டிருக்காங்க, வெளியில் போகக்கூடாது, இந்த டைம் லிமிட்டோடு சரி லாக்டவுன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம மதித்து தான் ஆகணும். இப்போ வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, நான் எங்கே வேணால் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம எங்கேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் லாக்டவுன் சொல்லியிருக்கேன். பட் இதுக்கு நம்ம புக்கில் படித்தோம் அப்படின்னா ஒரு நேஷ்னல் எமர்ஜென்சி, இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டேட் எமர்ஜென்சி, இல்லைனா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, இந்த 3 தான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நேஷ்னல் எமர்ஜென்சினா இன்கேஸ் வேறு ஒரு கண்ட்ரி வந்து ஒரு கண்ட்ரி மேலே போர் தொடுக்குறாங்க அப்படின்னா அது நேஷ்னல் எமர்ஜென்சி. ஆர் ஒரு ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்காமல் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அப்போ வந்து பிரசிடெண்ட்டோட ரூல் வந்து இம்போஸ் பண்ணிடுவாங்க அந்த ஸ்டேட்டில் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நிதி நெருக்கடி ரொம்ப நாட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில், ஸோ மொத்தமாக இந்த 3 சுச்சுவேஷன்லேயும் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம லாக்டவுன் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஃப்ரீயாக வெளியில் போக முடியல, வர முடியல. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா வைமர் கான்ஸ்டியூஷன்லேருந்து, ஜெர்மனியோட கான்ஸ்டியூஷன்லேருந்து. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா சோவியட் கான்ஸ்டியூஷன். சோவியட்னாவே நமக்கு தெரியும், ரஷ்யா இல்லையா. ஸோ USSR. ஓகே, ஸோ இங்கேருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம்? ஃபஸ்ட்டு விஷயம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதாவது பாருங்கள், அமெரிக்கா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க,
ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அடிப்படை உரிமைகள். இவங்க என்ன சொல்கிறாங்க, ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, அடிப்படை கடமைகள். எப்படி எனக்கு ரைட்ஸ் இருக்குதுன்னு கேட்குறீங்களோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குது அப்படின்னு வந்து ரஷ்யா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நல்லா தானே இருக்குது. ஸோ கடமை இருக்கு இல்லையா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும். ஸோ இந்த கான்செப்டை வந்து எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது சோஷியல் வைஸோ எக்கனாமிக் வைஸோ ஆர் பொலிட்டிக்கல் வைஸோ ஜஸ்டிஸ்னால் நீதி இல்லையா? ஸோ எல்லா வகையிலையுமே நமக்கு நீதி கிடைக்கணும். ஸோ அந்த நீதிங்கிற கான்செப்ட் சோஷியல் வைஸ் ஆர் எக்கனாமிக் வைஸ் பொலிட்டிக்கல் வைஸ் நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேங்க கொண்டு வந்திருப்பாங்க, நம்மளோட கான்ஸ்டியூஷனோட ப்ரியாம்பிள், தட் இஸ் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணினப்போ வந்து இருக்காது. ஓகேவா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனெல்லாம் ஃப்ரேம் பண்ணி நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கான்ஸ்டியூஷன்லாம் ஃப்ரேம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 42nd அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வருவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1976 வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? எந்த வருஷம் 1976, அதே மாதிரி எத்தனாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ திஸ் அமெண்ட்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் மினி கான்ஸ்டியூஷன். ஸோ நிறையா சீர்திருத்தம் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்டை வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறதும் ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற கான்செப்டும் ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு, ஆரம்பத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணப்போ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிற கான்செப்ட் கிடையாது. எப்போ இருந்தது அப்படின்னா நம்ம 42nd அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க 1976. அப்போ தான் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டியூஷன். ரைட். இது என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக், ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ ஃப்ரெஞ்ச் ரிப்பப்ளிக். ஸோ ரிப்பப்ளிக்ங்கிற கான்செப்ட்டு ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. அதாவது லிபர்ட்டி என்ன சொல்கிறது, லிபர்ட்டி அப்படின்னா ஒரு ஃப்ரீடம் மாதிரி இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி, எல்லாருமே சமம். ஓகேவா? ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃப்ராட்டர்னிட்டி, பிரதர்ஹுட். ஓகேவா? ஸோ அண்ணன் தம்பி மாதிரி பழகிறதுங்கிறது ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ என்ன சொல்கிறது, உடன்பிறப்புகள், அதுதான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளோட ப்ரியாம்பிள்லேயே இருக்கும். ஓகேவா? ஸோ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின கான்செப்ட்டும் ஃப்ரான்ஸ் கிட்டேருந்து வாங்கின கான்செப்ட்டும் நம்மளோட ப்ரியாம்பிள்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஐடியல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டும், அதே மாதிரி ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இந்த பாயிண்ட்டும் ப்ரியாம்பிளில் இருக்கும், நம்மளோட ப்ரியாம்பிளில். ஓகேவா? ஸோ ப்ரியாம்பிள்ங்கிறது ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் மாதிரி நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன். ரொம்ப சிம்பிளுங்க. இதில் வந்து ஒன்று தான். என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், நம்மளுடைய ஃபாதர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் அதில் சில திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அமெண்ட்மெண்ட் இல்லையா? ஸோ அந்த அமெண்ட்மெண்ட் சில சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லை கரெக்ஷன்ஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எங்கேருந்து வாங்கியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ரைட். ராஜ்யசபாவுக்கு இருக்க மெம்பர்ஸை நம்ம கொஞ்சம் இன்டைரக்ட் எலெக்ஷனாக தான் வைப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி தான் வந்து மெம்பர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட், ராஜ்யசபா மெம்பர்ஸை சூஸ் பண்ணுறாங்க இல்லையா இன்டைரக்ட் மெத்தடில். ஸோ இந்த மெத்தடை வந்து நம்ம இவங்ககிட்டேருந்து பாரோ பண்ணியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நிறையா கண்ட்ரிஸ் கிட்டேருந்து பாரோ பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஃபைனல் அமெண்டட் டிராஃப்ட் வந்து எப்போ வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த டேட் 20th November 1949. ஓகேவா? ஸோ இந்த டேட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க சோர்ஸஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். நான் இப்போ வந்து ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன். இந்த ஒரு டாப்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு வீடியோ எவ்வளோ நேரம் நடத்தியிருக்கேன், கிட்டத்தட்ட 20 minutes நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? பட் ஸ்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த டேர்ம்ஸ் புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது ஞாபகத்துலேயே இருக்கும். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டாபிக் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இது ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இது ஒரே டாபிக் தான் நடத்தியிருக்கேன். பட் பி தரவ் இன் திஸ். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரும். குரூப் 4 இருந்தால் ஷார்ட்டாக ஒரு கேள்வி வரும். ஈஸியாக அடிச்சிடலாம் ஒரு கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.